எதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். பாரு, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காத, அரைஞ்சு போடுவேன் நான் சொல்லிட்டேன். உயிரோட தானே இருக்கான், இல்ல எது போய் சேர்ந்துட்டோன்னு எதுக்கு ஒப்பாரி வைக்கிறியா? என்ன எதுக்கு போய் கத்திக்கிட்டு இருக்க? நீ கத்துற நாலு வீதிக்கு தள்ளி கேக்குது. நான் கத்துறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. இவ இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியல. ஏன் என்னாச்சு? அம்மன் வாய வச்சிட்டு இருக்க மாட்டே, ஏதாவது ஒண்ணு திட்டிருப்ப பிள்ளையா, அதான் பிள்ளை அழுகுது. ஆத்தடி, இது என்ன புது வம்பா இருக்குது? எங்கேயோ போன மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு நான் பாட்டுக்கு செவனேன்னு என் பாப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இது பண்றீங்க? இவ எதுக்கு ஒப்பாரி வைக்கிறானே அவகிட்ட கேளுங்க, தெரியும். என்னம்மா என்னாச்சு? சொல்லு உங்க அப்பனுக்கு, ஆசை காட்டி வளர்த்தாருல. என்னாச்சு? அவங்க மாமன் வீட்டுல இருந்து சண்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டீங்க. இனிமே நானும் என் மாமனும் சேரவே முடியாது, நாங்க பிரிஞ்சதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஏறிக்கிட்டு வராங்க. அந்த குடிகார பையன் எட்டி உதச்சி அம்புட்டு தூரம் நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனா. அது இவளுக்கு பெருசா தெரியல. இப்போதைக்கு இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? உங்களாலதான் என்னை அப்படி பேசிட்டாங்க, இனிமே நான் என் மாமனோட சேர முடியாதுன்னு நம்ம கிட்ட வர. நம்ம என்னமோ அவனை இது பண்ண மாதிரி. நீங்க மட்டும் முதல்ல வீட்டுக்கு வந்தவங்களை அப்படி பண்ணாம இருந்தா இன்னைக்கு இப்படி நடந்திருக்காதுல்ல. இன்னைக்கு நான் தான் என் மாமனுக்கு இல்லாம போயிட்டேன். ஏண்டி என்னங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி அந்த குடும்பத்துக்கு கூஜா தூக்கிட்டு திரியறா? இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சுன்னா நம்மள கண்டுக்க கூட மாட்டா போல இருக்கே. அந்த பையன் நம்மள எட்டி உதச்சது உங்களுக்கு பெருசா தெரியல. உங்க மாமனோட நம்ம சேர முடியலன்றது உனக்கு வருத்தமா தெரியுது. அப்ப எங்க மான மரியாதை போனா உனக்கு பரவாயில்லையா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருமா, நான் தான் அவனை கட்டிக்க, நான் உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நானே தான் சொல்றேன், அந்த குடும்பத்துல அவன் என்னை எட்டி உதச்சதுக்கு அவனே என் காலில் வந்து விழுகணும். அவன் விழுந்தாதான் நான் அவனை கட்டி கொடுப்பேன். அப்படி சொல்லுங்க. அவன் எந்த காலால எட்டி உதச்சானோ அந்த கையாலேயே உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடணும். எப்படியாவது என் பிள்ளைய ஏத்துக்கங்க, எப்படியாவது என் பையனுக்கு உங்க பிள்ளைய கட்டி வைங்க அப்படின்னு அவனாவே வந்து கெஞ்சணும். என் மாமா எனக்கு இல்ல. உங்களோட பஞ்சாயத்து பிரச்சனையில இப்ப என் வாழ்க்கை தான் இப்படி நிக்குது. அண்ணே சரி அமைதியா இருங்க. எதுக்கு இப்படி நீங்க மனசு உடைஞ்சு போயிருக்கீங்க? ஏதோ தங்கச்சின்னு போனீங்க, அவங்கள நம்ம தான் வேணும்ன்றோம். அவங்க இப்ப வசதி ஆயிட்டாங்க, அதான் அவங்களுக்கு நம்ம சொந்தம் தேவையில்லைன்னு நம்மள வேண்டாம் வெறுப்பா பண்றாங்க. விடுங்க, நம்ம பிள்ளைக்கு இது இல்லைன்னா இன்னொன்னு கிடைக்காமையா போகுது. நம்ம பிள்ளைக்குன்னு என்ன ஒரு கோலமோ குட்டையோ கிடைக்காமையா போகுது. அவ விருப்பம்தான், விரும்பினவன் கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? பெத்த பாவத்துக்கு அவளையும் ஏதோ குளமோ கொட்டையோ தள்ளி விட்டுவிட்டு நம்மளும் போய் சேருவோம். அண்ணி வாங்க, நீ வாங்க. உங்க வீட்டுக்காரர் தான் வீட்டுக்கு வந்தவங்களை எட்டி உதச்சி வீட்டை விட்டு துரத்துவாரு. நாங்க ஒன்றும் அப்படியே பட்டவங்க கிடையாது. வாங்க உட்காருங்க. என்னன்னு என்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்க? இந்த தங்கச்சி அம்பிட்டு வெறுக்கிறியா? சொல்லுனே. நீங்க எல்லாரும் வேணும்னு நினைச்சோம், அதுக்குதாம்மா உன் புருஷன் எங்களை வேணான்னு சொல்றான். இதுக்கப்புறமும் உங்களை நாங்க கஷ்டப்படுத்த விரும்பல. அதுவும் இல்லாம என்னாலும் உன் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன் பையனுக்கும் என் பிள்ளைய பிடிக்கல, எங்களையும் பிடிக்கல, உன் புருஷனுக்கும் பிடிக்கல. அப்படியாப்பட்ட குடும்பத்துல பிள்ளைய கட்டி கொடுத்து என்ன பண்றது? ஏற்கனவே நீ எனக்கு தங்கச்சி இல்ல, என் புள்ள. உன்னையே அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு கொடுத்து நிம்மதி இல்லாம இருக்க. அந்த நிம்மதி இல்லாதது என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுமா. வேண்டாம், எல்லாம் நடக்க நினைச்சோம், இனி நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு அப்படி விடாப்படியா இருக்கணும்? சத்தியமா சொல்றேனே, அந்த மனுஷன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு இப்ப சொல்றேனே. என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னா அது என் தங்கம் தான். நீங்க தான் இப்படி சொல்றீங்க. எங்க உங்க வீட்டுக்காரர் உங்க பையனு சம்மதமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அண்ணி, அன்னைக்கு தானே நீ பார்க்க வெத்தலை மாத்தணும், அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இனிமே என் பிள்ளைக்கு உங்க பையன் தானே அம்பிட்டு மன நிம்மதியா இருந்தோம். கடைசியில அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னத்த நீ சொல்றது? அண்ணி, நான் இப்பயும் சொல்றேன், அண்ணி என் வீட்டுக்கு மருமகள வந்த அது என் தங்கம் தான். அண்ணி, நீங்க நீ வெறுத்து ஒதுக்கினாலும் சரி, அடிச்சு விரட்டினாலும் சரி, நான் போக மாட்டேன். அண்ணி, நான் போவே மாட்டேன். என் மருமக என் வீட்டுக்கு குலசாமியே. என்ன அந்த மனுஷன் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான், அதுக்குன்னு அதனாலதான் அந்த மனுஷனை தூக்கி வீசி போட்டு நான் வந்துட்டேன். என் அண்ணன் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி நீங்களும் என்னை விரட்டுனா என்ன நீ நான் பண்ணுவேன்? என்ன சொல்ற? வேணான்னு தூக்கி வீசிட்டு வந்தியா? தப்புமா. நீ நல்லபடியா வாழணும்னு தான் நான் பொறுமையா வந்தேன். இல்லன்னு வை, அவன் எட்டி உதச்சதுக்கு அவன் கையை கால் முடிச்சு விட்டுருப்பேன். நீ எதுக்குமா அந்த வீட்டை விட்டு வந்த? நீ அங்க இருக்கணுமா? நீ அங்க வீட்டு குலசாமி மகாராணி. இல்லைண்ணே, உன்னை இந்த நிலைமையில ஆளாக்கி அனுப்புனதுக்கு அப்புறம் நான் எப்படி அங்க இருப்பேன்? அதானே வந்துட்டேன். உங்க வீட்டுக்காருக்கு தெரியுமா இது?
அந்த ஆளு பைய பிடிச்சி இழுன்னு இழுத்தான், போவாதுன்னு. நான் கேட்கலையே, நான் கேட்கல. கலகம் பிறந்தாதானே வழி பிறக்கும். அதனாலதான் இப்படி நான் இங்க வந்து உக்காந்தாதான் என் பையன் ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அந்த மனுஷனை பிடிச்சி போட்டு சாத்துவான். அதுக்கப்புறம் இவன் இங்க வருவான். இதுதான்ப்பா, நீ உங்க அத்தை பிள்ளைய கட்டுனா நான் வரேன், அப்படி இல்லையா நான் வரலன்னு சொல்லி போடுவேன். அப்புறம் நான் வரணும்னு என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டானே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்றபடி அவன் கேட்பான். அப்படித்தான் நான் வந்துட்டேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா. என்னடா? மஞ்சுளா இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அவங்க வீட்டுக்கு இன்ன வரைக்கும் போவே இல்லை. அதான் ஒரு எட்டு போய் கூட்டிட்டு போய் காட்டிட்டு வரலான்னு போலான் இருக்கோம். ஓஹோ, பிள்ளைங்களுக்கு நாள் தள்ளி போனா முதல்ல அவங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம மருமவ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா பாட்ட சொல்லணும்னு நினைக்கிறா போல இருக்கும்ல. நானே அந்த காலத்துல மாசமா இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு தானே சொன்னேன், 1000 தான் மாமியார் அம்மா போல பாத்துக்கிட்டாலும் அம்மாவுக்கு இணை ஆயிட முடியுமா? என்னம்மா மருமவளே, வீட்டுக்கு போயிட்டு வரியா? ஆமாம் அத்தை, எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது. அம்மாவும் அப்பாவும் கண்ணுக்குள்ளே இருக்காங்க. போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு தோணுச்சு. போயிட்டு வரட்டுமா அத்தை? இதெல்லாம் நீ எங்ககிட்ட கேட்கணுமா? போயிட்டு வாமா, தாராளமா. பரவாயில்லையே, நேத்து மாமியார் மருமகளும் அப்படி பேசிக்கிட்டீங்க, இன்னைக்கு மருமகளும் மாமியாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டீங்க. இதுக்கு தான் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைங்க நடுவுல எல்லாம் போவே கூடாது. ஏண்டா, நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம். உனக்கு என்னடா வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்கிறவன்? நடத்துங்க. உங்க காட்டுல இனிமே மழை தான். ஆமா, இனிமே தான் இந்த வீட்டுல அட்டமல்ல அடிச்சு வெளுத்து வாங்க போகுது. என்னாச்சு மாப்ள, ஏன் இப்படி ஒரு கத்துறீங்க? நீங்கெல்லாம் ஒரு தாயா இல்ல தாயான்னு கேக்குறேன். இங்க பாருங்க, என்ன மச்சான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நிறுத்தியா? இங்க பாருங்க, ஏன்பா என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? எம்மாடி, என்னம்மா ஆச்சு? தம்பி ஏன் இப்படி கோவப்படுறாரு? பின்ன உங்ககிட்ட எல்லாம் கோவப்படாம தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு ஆட சொல்றீங்களா? நீங்க என்ன பேசுறீங்க, ஏது பேசுறீங்கன்னு புரியல. எதா இருந்தாலும் தெளிவா பேசுங்க. இப்படி குண்டக்க மண்டக்க ஏதாவது பேசுனீங்கன்னா அது எங்களுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. உனக்கு எப்படி புரியும்? பொண்டாட்டி மயக்கத்துல இருந்தா அடைச்சி வாய மூடுங்க. நீ எல்லாம் ஒரு தாய், பெத்த பிள்ளைய பத்தி உனக்கு ஏதாவது கவலை இருக்குதா? அப்படியே மருமகளோட கொஞ்சம் கிளாபுற பாருங்க. என் தங்கச்சியோட புருஷன்ற ஒரே காரணத்துக்காக தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கனால அப்புறம் அம்பட்டு தான் சொல்லிட்டேன். ஓஹோ, பொங்குறீங்களோ பொங்கலு? உங்க பொங்கல்னா எங்க கிட்ட வேலையாதுடி. போனா போகுதுன்னு வேலை வெட்டி இல்லாத உனக்கு வேலை அமைச்சு தரணும்னு எல்லாம் பண்ணினது நான் தான். மறந்துட்டியோ? இங்க பாருங்க, நீங்க வழி சொன்னீங்க தான், அதுக்குன்னு நீங்க தான் இல்லான்னு இல்ல, நான் தான் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். டே, ஒன்னுத்துக்கு உதவாத உனக்கே இப்படி திமுறனா, சொத்துலயும் அந்தஸ்துலயும் உங்களை விட வசதியானவன் எனக்கு எம்புட்டி கத்தால இருக்கணும். பாருங்க தம்பி, உங்க மாமனார் வீட்ல இல்ல, இப்படி நீங்க தப்பா பேசுறீங்க. அது ஒண்ணும் சரியில்லை சொல்லிட்டேன். அவர் வரட்டும், நீங்க எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு எதையும் பேச வேண்டாம். ஓ, நேத்து அவ என் பொண்டாட்டிய அம்புட்டு கேவலப்படுத்தினா அவளை இன்னைக்கு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவீங்க. ஆனா நான் அதை எதுவும் கேட்க கூடாது. நாங்களாம் என்ன வெண்ணைகளா? இவன் என்ன புரிக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? இங்க பாருங்க, பேசுனது நான் தான். அதுக்கு நீங்க எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுக்கலாம். இப்ப எதுக்கு அத்தை கிட்ட சண்டைக்கு போறீங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கூட உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏய், நீ எதுக்கு மஞ்சள மன்னிப்பு கேட்கணும்? அவன் பாட்டுக்கு வந்து ஆடாடுன்னு ஆடுவான். இவனுக்கெல்லாம் பணிஞ்சு போவியா நீ? ஏய், உன் கத்தலு சவுடால எல்லாம் வேறங்கிட்டாவது போய் வச்சுக்க, என் வீட்டுல வச்சுக்காத. என்ன அமுதா, உன் வீட்டுக்கார் ஓவரா வாய் பேசிட்டு இருக்கான்? ஏய், யார பார்த்து அமையவன் சொல்லிட்டு இருக்க? என் புருஷன், இந்த வீட்டோட மாப்பிள்ள. ஏண்டி, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நேத்து தான் ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, அதை விட்டு ஒழிச்சு மறுபடியும் எல்லாம் ஒண்ணா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. பின்ன எப்படி இருப்பாங்க? நேத்து அம்புட்டு தூரம் பேசணும்ல, இன்னைக்கு தலையில தூக்கி வச்சுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நான் பேசதானே செய்வேன். அப்ப என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லையா? ஐயோ தம்பி, இங்க பாருங்க, மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க. நாங்க மரியாதை குறைவா உங்களுக்கு என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்சு காப்பி தண்ணி கொடுக்கலையா? இல்ல நீங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொன்னோமா? இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது செஞ்சோமா? ஒண்ணுமே இல்லைங்களே. உங்களுக்கு பிடிச்சதானே இப்ப வரைக்கும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறுவீட்டுக்கு வந்து இப்ப உடனே இப்படி சண்டையை போட்டா நாங்க என்ன பண்றது? அதுவும் உங்க மாமன் இல்லாத நேரத்துல இப்படி பண்றீங்களே. எதுனாலும் உட்காந்து பேசிக்கலாம், இப்படி கத்தாதீங்க. அதுவும் இல்லாம யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பெரும் பிரச்சனை ஆயிரும். ஐயோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எம்மாடி அமுதா, சொல்லுமா? என்ன சொல்ல சொல்ற?
இந்த வீட்ல எனக்கே மரியாதை இல்ல, அப்புறம் என் புருஷனுக்கா மரியாதை கொடுப்பீங்க? என்னமோ தாங்குறீங்களாம்ல, தாங்கு. என்னத்த தாங்கி புட்டீங்க பெருசா? ஏ அமுதா, என்ன எப்படி வாய் பேசிட்டு இருக்க? அவரு தான் இந்த வீட்டுக்கு புதுசு, நீ இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தவ தானே. அதனாலதான் பேசுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்த, இப்ப நீ எப்படி இருக்கன்னு முதல்ல யோசிச்சுக்கோ. ஒண்ணுத்துக்குமே உதவாதவன் நீ. இன்னைக்கு என்னமோ நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க. அமுதா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பண்றீங்க. எதுவும் சரியில்லை. எது சரியில்லை? நான் இந்த வீட்டுல இருக்கும்போது என் பொண்டாட்டி உடம்பு செலவை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா, வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிருப்பீங்களா? அதை விட்டு மாமியார் மருமகள் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்க. என்னது, வாந்தி எடுத்தாளா? இந்த வீட்டுல தானே இருந்தீங்க, இல்ல வெளிநாட்டுல எதுவும் இருந்தீங்களா? தம்பி இங்க பாருங்க, அவ வாந்தி எடுத்த விஷயமே எங்களுக்கு தெரியாதுப்பா. என் பொண்டாட்டி என் வீட்டுல இருந்து வரும்போது நல்லா தான் வந்தா. இங்க வந்தோனையும் இந்த மருமவ ஏதோ செய்யறேன்னு சொல்லி செஞ்சு கொடுத்து என் பொண்டாட்டி சாப்பிட்டதுல இருந்து தான் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. என்னங்க, அப்ப நான் சோத்துல ஏதாவது கலந்து கொடுத்தேன்றீங்களா? கலந்து கொடுத்தீங்களா? இல்ல நீ தான் ஏதோ கலந்து கொடுத்துருக்க. இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. எனக்கும் உங்களை மாதிரி மரியாதை இல்லாம பேச தெரியும், ஆனா அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ ஆக்கின சாப்பாட அவ மட்டும் சாப்பிடல, நாங்க எல்லாருமே தான் சாப்பிட்டுருக்கோம், நீங்களும் தான் சாப்பிட்டுருக்கீங்க. நமக்கெல்லாம் வாந்தி வரல. அவ ஏதோ இது பண்ணதுக்கு என் பொண்டாட்டியை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டி நேத்து ராத்திரியில இருந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப வரைக்கும் இவதான் ஏதோ கலந்து கொடுத்துருக்கா. என்னடி கலந்து கொடுத்த? மா, இவனை வாடி போடின்னு பேசிட்டு இருந்தானா அப்புறம் மரியாதை இருக்காதுமா. டேய் தம்பி, அவர் ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காருடா. எதுவும் இப்போதைக்கு சரியில்லை. முதல்ல நீங்க உள்ள போங்க. நான் எதுக்கு உள்ள போனோம்? என் பொண்டாட்டி அவன் சொல்லுவான். இப்ப நான் அந்த மாதிரி பேசினா அமைதியா இருப்பானா? பாரு, என் புருஷனை அமைவன் சொன்ன, அப்புறம் உனக்கு மரியாதையே இல்ல சொல்லிட்டேன். அண்ணன் எப்படா சாய்வான், தின்ன எப்படா காயுன்னு. கொஞ்சம் நான் வெளியே போனோனே சொத்தை எழுதி வாங்கினவன் தானே நீ. ஐயோ அமுதா, இப்போதைக்கு அது பேசுறதுக்கான நேரம் இல்லம்மா. ஓ, உன் பையனையும் மருமகளையும் தலையில தூக்கி வச்ச ஆடு கடைசியில் அவங்க தான் கஞ்சி ஊத்துவாங்க பாரு. இவகிட்ட பேசவே முடியாது போல இருக்கு. டேய், நீங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போறீங்களே, நீங்க போங்கடா முதல்ல. ஏமா, அவங்க இப்படி பேசியிருக்காங்கம்மா, அதுக்கு உண்டான பதில் எனக்கு சொல்லி ஆகணும். என்னால போக முடியாது. ஐயோ, உங்க அப்பா வேற இல்ல, இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டைய போட்டுக்கிறீங்க. இது ஒன்றும் சரியில்லைப்பா. தம்பி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்கப்பா. கொட்டின வயத்தையே மறுபடியும் அள்ள முடியாது. பிள்ளைங்க நீங்க தான் ஒண்ணு பண்ணா ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்க எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. நான் ஏதோ கலந்து கொடுத்தேன், அதனாலதான் உங்க பொண்டாட்டி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல. எல்லாரும் அதே சாப்பாடு தான் சாப்பிட்டோம், அவளுக்கு மட்டும் சேரலன்னு சொல்றீங்க. அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, ஃபுல்லா எல்லாமே செக் பண்ணுங்க. செக் பண்ண என்ன ஏதுன்னு தெரிஞ்சிரும்ல. அதுக்கு தான் போறேன், செக் பண்றதுக்கு தான் போறேன். செக் பண்ணி என் பொண்டாட்டி சாப்பிட்ற சோத்துல மட்டும் ஏதாவது கலந்து இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சது, இந்த வீட்டுல ஒருத்தனும் நிம்மதியா இருக்க முடியாது சொல்லிட்டேன். அதையும் பாத்திரலாம். அப்படி மட்டும் எது கலக்கலன்னு வந்துச்சு, அப்புறம் இந்த வீட்டுல ஒருத்தனும் நிம்மதியா இருக்க முடியாது. போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். அமுதா, நான் இருக்கேன். அமுதா, நீ வா. அமுதா, ஃபுல் பாடியும் செக் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு இந்த குடும்பத்தையும் உண்டுல நாக்குறேன். என்னடா இவங்க இப்படி பண்றாங்க? ஏமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இவெல்லாம் புள்ளையா? ஏதோ இந்த அப்பா சொல்லணும், போனவளை அப்படியே விடுறத விட்டுப்புட்டு பாவம்னு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இங்க வந்து எப்படி நின்னா? அப்பயே இவளோட சுயரூபம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு அப்படியே பத்தி விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இந்த அப்பா பண்ண வேலை பாவம்னு சொல்லி வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு இன்னைக்கு எப்படி நம்மள அசிங்கப்படுத்துறான்னு பாத்தியா? என்னடா சோத்துல ஏதோ கலந்தீங்க வச்சீங்கன்றாரு, பயமா இருக்குடா. ஏமா, என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? உனக்கு உன் மருமக மேல நம்பிக்கை இல்லையா? இத்தனை நாள் இந்த வீட்டுல திங்கும் போது ஒன்னும் ஆகல, இப்பதான் புதுசா அவளுக்கு ஆகுதா? நேத்து நடந்தது ஏதோ வாய் வார்த்தை சண்டை, அதை இவங்க புடிச்சுக்கிட்டு இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைச்சா பார்த்தேன். இதுலயும் பாரு எப்படி பேசுறான் அவன். என்னமோ இவங்கிட்ட நான் வந்து 5க்கும் 10க்கும் போய் கையை ஏந்திக்கிட்டு நின்ன மாதிரி. என் பொண்டாட்டி அப்பையும் சொன்னான், நீங்க யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நீங்க மாமா கிட்டையும் கேட்க வேணா, அத்தைக்கிட்டையும் கேட்க வேணா, எங்கப்பா எனக்குன்னு நகை போட்டிருக்காரு, அதை வீங்க இல்லைன்னா அடகு வைங்க, அதை வச்சு ஏதோ பண்ணுங்க. அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுத்து உங்களுக்கு தொழில் பண்ண வைப்பாரு, நீங்க எதுக்கு போய் அங்க இங்கன்னு அலையிறீங்க திரியுறீங்கன்னா? ஆனா எங்க முயற்சியால நான் ஒவ்வொன்றையும் பண்ணணும்னு பண்ணதுக்கு எப்படி சொல்லி காட்டி பேசுறான் பாத்தியாமா? ஐயோ, இந்த பேச்செல்லாம் அப்புறமேட்டுக்கு வச்சுக்கலாம்டா. இப்ப இந்த மனுஷன் வேற ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாரு, அங்க ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிட்டா என்னடா பண்றது? கல்யாணம் ஆகி 3 நாள் முழுசா கூட முடியல, அதுக்குள்ள இப்படியாடா? ஏமா, கல்யாணம் ஆனா ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல ஒரு மாதிரி சாப்பாடு இருக்கும், புகுந்த வீட்டுல ஒரு மாதிரி சாப்பாடு இருக்கும். அதனால அந்த சாப்பாடுக்கு இந்த சாப்பாடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கனால கூட ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும். அதெல்லாம் இந்த மனுஷன் பெரிய விஷயமா பேசுவான்னு நம்ம என்ன கனவா கண்டோம்?
என் பொண்டாட்டிக்குன்னா முதல் நாளே வந்துட்டு வாமிட் பண்ணிட்டு இருந்தா, அதுக்குன்னு அதெல்லாம் நான் பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருந்தேன். ஃபுட் பாய்சனு, டிராவலிங்கு, அங்கே இங்கேன்னு அலைஞ்சது, ஃபங்க்ஷன் டைமில் கொடுக்கறதெல்லாம் வாங்கி வாயில் போடுறது, அதனால அந்த மாதிரி ஆயிருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்கான். போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு வந்து வரட்டும், அவனை உண்டுலன்னு ஆக்கி போடுறேன் பாரு. ஐயோ ஆண்டவனே, என்ன பண்றதுனே ஒன்றும் புரியலையே. இந்த நேரம்னு பார்த்து இந்த மனுஷன் எங்கிட்ட போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. ஐயோ வடவடன்னு நடுங்குதே. ஐயோ என்ன அந்த மாப்பிள்ளை இப்படி படன்னு பேசி புரிஞ்சு தள்ளிட்டு போறாரு. அவர் தான் அப்படி இருக்காருன்னா இந்த புள்ள என்ன வார்த்தை பேசுறா. ஐயோ நம்ம தான் குடும்பம் நினைக்கிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இதுகெல்லாம் ஒன்றா இருக்குங்களான்றதே கனவா காணல் நீராக போயிடும் போல இருக்கே. இருக்கேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்றுலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபோனும் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலைன்னா பதட்டமாக இருக்குமா இல்லையா? ஃபோனை கையிலே வச்சிரு, நான் எப்போ வேணாலும் இன்னொருத்தவங்க நம்பர்லேருந்து கூப்பிடுவேன்னு சொன்னேன்ல. அத்தனை வாட்டி சொல்லியும் ஃபோனை எடுக்கலைன்னா பயமாக இருக்குமா இல்லையா? காலையிலேயும் அத்தனை வாட்டி ஃபோன் அடிச்சிட்டேன். எங்கே இருக்கிற நீயே? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் இப்போ சரசக்கா வீட்டில் இருக்கேன். நேற்று ராத்திரி பாம்பு கடிச்சிருச்சுமா என்னைய. அதனால இங்கே வைத்தியச்சி அம்மா கிட்ட அவங்க தான் கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்த்து இப்போ விஷம் இறங்கி இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்கேம்மா. நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, நீ பயப்பட வேணாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டே வாங்க. அத்தாடி, இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு, இதை ஒரு வார்த்தை கூட சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ ஆண்டவனே, என்னடி இப்படி குண்டை தூக்கி போடுறவ? ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, சொன்னால் பதட்டப்படுவீங்கன்னு தான் சொல்லலை. அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்திட்ட சொல்லி இப்போ தான் அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நீங்கள் வேறு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தீங்களாம்ல, அதான் இப்போ ஃபோன் பண்ணேன். என்னடி என்ன ஆச்சு? புள்ளைய பாம்பு கடிச்சு விஷம் ஏறி வைத்தியச்சி அம்மா தான் விஷத்தெல்லாம் முறிச்சு இப்போ சரோசா வீட்டில் இருக்காளாமா. அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுவும் போன எடுக்கலையா? ஆத்தே, ஒண்ணு கண்ணனை பெத்து வச்சிருக்கா. என்னடி இப்படி சொல்றவ? எங்கடி போனாலாமா இவ? வீட்ல தானே இருக்க சொன்னா. வீட்டில் தானம்மா இருந்த, எங்கம்மா போன? வீட்டோட இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? ஐயோ நான் எங்கேயும் போலம்மா, வீட்டில் தான் இருந்தேன். ஆறுமுகம் அவங்க இந்த வர்க்கீஸ் வாங்கிட்டு போனா 5000 காசை கொடுக்க வந்த நேரத்துல தான் அப்படி ஆயிடுச்சு. வீட்டுக்கிட்ட தான் அப்படி ஆனிச்சாத்த. ஐயோ அன்னைக்கே சொன்னேன், இந்த இடத்துல புதற மாதிரி மண்டி கிடக்குது, எதுவும் இருந்தா கூட தெரியாது பூச்சிப்பட்டேன், அதை வெட்டி விடுறதுக்கு ஆளை வர சொல்லுங்க, இல்லைன்னு மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டு எரிச்சு விடுங்கடா, புதறு மண்டுதுன்னு சொன்னேன். கேட்டீங்களா நம்ம பேச்ச? உங்க இஷ்டத்துக்கு தான் ஆடுறீங்க. தான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலுன்னு. இப்ப பாரு எங்க வந்து நிக்குதுன்னு. நீ என்ன 10 பிள்ளையா பெத்து போட்டிருக்க? ஒத்த பிள்ளைய பெத்து போட்டிருக்க. ஒன்னையும் கொண்டு போய் குழியில வச்சுட்டு தான் இருக்க போறீங்கடி நீங்க. ஐயோ அத்தை, கொஞ்ச நேரம் கம்மனி இருங்க அத்தை. சரிம்மா, இந்த உடனே கிளம்பி வரோம். சரியா, நீ எங்கேயும் போவாத, சரோசா வீட்டிலே இரு. ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துடுறோம். எங்க இப்போ சரோசா வீட்டில் தான் இருக்காளாங்க. பிள்ளைய போய் பார்க்கணுங்க, வாங்குங்க போவோம். அப்பயே படிச்சு என் பையன் சொன்னான், வான்னு. வந்தாளா அவ? ஆட்டக்காரி வரவே மாட்டேன்னு அப்படியே அம்மிக்கல் மாதிரி அங்க உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப என்ன வேலை பார்த்து விட்டுருக்கா? கொத்து கித்து ஏதோ விஷம் ஏறி மண்டைக்கு ஏறி ஏதோ ஒண்ணு கிடக்கும். நான் இருந்து என்ன பண்றது? நம்மளால பிள்ளைய இழந்துட்டு இருக்கணும். வாங்கடா முதல்ல போய் பிள்ளைய பாப்போம். ஐயோ என் பேத்திக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. ஆண்டவனே, போவோம். என்ன ஆச்சு? இல்லை, இது சொன்னோனையும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வடன்னு நடுங்குது. ஐயோ என்னங்க வட நடுங்குதுன்றீங்க? இதோட எப்படி நீங்கள் வண்டியை ஓட்டுவீங்க? எதுவும் வண்டி ஓட்டுறதுக்கு எதாவது ஆளை எதுவும் கூட்டிகிட்டு போவோமா? ஐயோ பிள்ளைய பார்க்கணும், ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. ஐயோ உங்களுக்கு என்னங்க இப்படி படப்படன்னு இப்படி வேர்த்து கொட்டுது, நடுங்குது? வாங்க. என்னம்மா என்ன சொன்னாங்க? இல்ல இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னேன், அதான் அம்மா பயந்துட்டாங்க, கிளம்பி வாரேன்னாங்க. அட ஏமா அவங்க கிட்ட சொல்லிட்டு சொல்லாம இருந்திருக்கலாம், பயந்து அடிச்சு ஓடி வர போறாங்க போங்க. இல்ல அம்மாட்ட சொல்ல வேணான்னு பார்த்தேன், அப்புறம் திடீர்னு அம்மாட்ட சொல்லிடுவோன்னு தான் சொல்லிட்டேன். சரி ஒன்றும் இல்லை, அதான் நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். உனக்கு சாப்பாடு எதை எடுத்துட்டு வரவா? சரி, யாராக இருந்தாலும் அப்படி தானே இருக்கும், பெத்த பிள்ளைக்கு ஒன்றுன்னா